அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளா, மாஹே, லட்சத்தீவு பகுதிகளிலும் ஒரு வாரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ள நிலையில் இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது என்ன? விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் நாளைய தினம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை முதல் மேற்கு ராஜஸ்தான் மற்றும் கச்சாவின் சில பகுதிகளில் இருந்து தென்மேற்கு பருவமழை திரும்ப பெறுவதற்கான சூழல்கள் சாதகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் நாளைய தினம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, மாஹே, லட்சத்தீவு ஆகிய பகுதிகளில் அடுத்த ஒரு வாரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் அடுத்த மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளைய தினம் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக இருக்கிறது. குறிப்பா இந்த நாளைய தினம் உருவாகக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக வலுப்பெறுமா அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வலுப்பெறுமா என்பது வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரிய வரும் என்று சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால தமிழகத்திற்கு பெரிதளவு மழைக்கான பாதிப்பு இருக்காது அப்படின்னும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய நாட்கள்ல வெயிலின் தாக்கம் குறைந்து மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் நாளைய தினம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். கௌதமி, தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.